முருகனைப் போல 6 படை வீடுகளைக் கொண்ட சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் நீதிமன்ற வளாகங்களில் சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக வழிபாட்டுத் தலங்கள் இருப்பதில்லை. ஆனால் திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது ஓர் ஆலயம். என்ன கோவிலாக இருக்கும் என ஆர்வத்தோடு சென்று பார்க்கும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் சத்ருசம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படும் சித்தர் பெருமான். யார் இந்த சத்ருசம்ஹார மூர்த்திகள்? இவர் எப்படி நீதிமன்ற வளாகத்தில் எழுந்தருளினார்? அவரது நோக்கம் என்னவாக இருந்தது? திருச்சி மாவட்டம் வாதிரிப்பட்டி எனும் கிராமத்தில் நல்லமுத்து பொன்னம்மாள் தம்பதிக்கு 3வது மகனாக 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி பிறந்தவர்தான் சத்ருசம்ஹாரமூர்த்தி சாமிகள். சாமிகளுக்கு பெற்றோர் இட்ட பெயர் கனகசபாபதி என்பதாகும். 1901ஆம் ஆண்டு சாமிகளுக்கும் சொர்ணத்தம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. சாமிகளுக்கு பெண் மக்கள் 2 பிறந்தனர். விராலிமலை சந்தைப்பேட்டையில் உள்ள வன்னிமரத்தடியிலும் மலையிலும் தங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அப்போது சாமிகளை வன்னிமரத்துச் சாமி என மக்கள் அன்போடு அழைத்தனர். நோயாளிகளுக்கு பச்சிலை கொடுத்து வலிப்பு நோய் போன்ற கடுமையான நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கை பட்டுப்போய் கிடக்கிறதே என கவலைப்படுபவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் சத்ருசம்ஹாரமூர்த்தி சாமிகள். 1938ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் ஒடுங்கினார் சத்ருசம்ஹாரமூர்த்தி சாமிகள். இதைத் தொடர்ந்து சாமிகளுக்கு திருச்செந்தூரிலேயே சமாதி அமைக்கப்பட்டு அதன் மீது ஜீவ ஆலயம் எழுப்பப்பட்டது. சுவாமிகளிடம் உண்மையும் நேர்மையும் கொண்ட மக்கள் மனமுவந்து வேண்டினால் தகுந்த பலன் கிடைக்கும் என்பதும் திண்ணம். நான் 18 சித்திரங்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.